அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். துக்கமாக இருக்கிறவங்க ஒரு சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பரவாயில்ல, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்க. அதனால் நானும் சந்தோஷமாக என்ன செய்கிறேன், இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட மன சோர்விலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்தார். இந்த மன சோர்வு என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருக்கிறது. மனசோர்வு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பகுதியாக இருக்கிறது. அவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் இந்த சோர்வும் கூட சேர்ந்து என்ன செய்யுது அப்படின்னா போகுது. ஏன் இந்த மனசோர்வு வருது? இந்த மனசோர்வு உண்டாவதற்கு காரணம் என்ன? பிரைஸ் எல்லாம் நீங்க சரியான விஷயங்களை செய்து மோசமான ஒரு பலனை நீங்கள் அனுபவிக்கும் போது இந்த மனசோர்வு வருது. பெரும்பாலும் இந்த மனசோர்வு ஏன் வருகிறது அப்படின்னா, நம்ம ஒரு கடினமான உழைப்பை கொடுத்து அதில் ரிசல்ட்டை பார்க்கல அப்படின்னா, நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா என்ன வருது? இந்த மனசோர்வு வருது. முன்னேற்றம் இல்லை அப்படின்னா என்ன வந்துடுது? சொல்லுமா, சோர்வு வருது. நான் நினைச்சது நடக்கல அப்படின்னா என்ன பேச மாட்டேங்க, என்ன வருது? சோர்வு வருகிறது. என் வாழ்க்கையில தோல்வி, நான் அடையணும்னு நினைச்சது அடையாம போகும்போது எனக்கு வர வேண்டிய காரியங்களை அது வர தடைவாக இருக்கும் பொழுது நம்ம என்ன உண்டாகிறது அப்படின்னா சோர்வு உண்டாகிறது. இந்த மனசோர்வு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது என்ன செய்யுது அப்படின்னா, அவனுடைய விடுதலையை, அவனுடைய ஆசீர்வாதத்தை, அவனுடைய நன்மையை, அல்லது அவன் கடந்து போக வேண்டிய இடத்திற்கு கடந்து போகக்கூடாதபடி அவனை என்ன செய்தோம் அப்படின்னா தளர்வடைய செய்து படுக்க வச்சிரும். சோர்வு என்ன செய்திரும்? சொல்லுங்க, படுக்க வச்சிரும். அப்படி சொல்லுங்க, சோர்வு என்ன செய்யும்? சத்தமா சொல்லுங்க, சோர்வு படுக்க வச்சிரும். பிரைஸ் அல்லாஹ். சங்கீதம் 39வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 39வது அதிகாரம் 10வது வசனம். என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும், உம்முடைய கரத்தின் அடிகளால் நான் என்ன செய்தேன்? தாவீது ஏன் சோர்ந்து போயிருக்கிறான்? அவன் சொல்றான், ஆண்டவரே என்ன செய்யும்? எனக்குள்ள இருக்கிற வாதையை எடுத்து போடும், எனக்குள்ள இருக்கிற வாதையை எடுத்து போடுங்க. அடுத்தவன் சொல்றான், உமது கரத்தின் அடிகளால் சோர்ந்து போனேன். சோதனையின் மேல சோதனை வரும்போது, வேதனையின் மேல வேதனை வரும் பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்றோம், என்ன ஆண்டவரே, இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிட்டேன், இவ்வளவு நாள் உபவாசம் பண்ணிட்டேன், ஏன் என்னை அடிக்கிறீர்? அவர் அடிக்கிறதுனால என்ன செய்தான்? சோர்ந்து போயிட்டேன் அப்படிங்கிறார். பிரைஸ் அல்லாஹ். வேதத்திலிருந்து ஒரு சில வசனத்தை நான் காண்பித்து கொடுக்கிறேன். இந்த மனச்சோர்வு வரும் பொழுது என்ன நடக்கும், எந்த சூழ்நிலையில மனசோர்வு வந்தது அப்படிங்கிறத நான் காண்பித்து கொடுக்க போகிறேன். நம்பர் 1, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 11வது வசனம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. நம்ம வாழ்க்கையில முதல்ல சோர்வு எப்போ வருது அப்படின்னா, மற்றவர்கள், நம்மை நேசிக்கக்கூடியவர்கள்
கடினமான வார்த்தைகளை பேசும் பொழுது என்ன வந்துருது சொல்லுங்க? சோர்வு வந்துருது. எபிரேயர் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. எபிரேயர் 12:5. மகனே, கர்த்தருடைய சிட்சை அற்பமா எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாத. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் உன்னை கடிந்து கொள்ளுகிறார். சில கடினமான பாதையில அவர் உங்களை நடத்தும் பொழுது நீ என்ன செய்யாதப்பா? சோர்ந்து போகாத. பிரைஸ் எல்லாம். 2வது நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 10வது வசனம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயே, ஆனால் உன் பலன் எப்படி இருக்கும்? குறுகினதா இருக்கும். 2வது, ஆபத்துக்கள் வரும்போது, ஆபத்து காலம் வரும் பொழுது என்ன வருது அப்படின்னா சோர்ந்து போகிறோம். கஷ்டம் வரும்போது என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம். வேதம் என்ன சொல்லுது? நீ சோர்ந்து போகாத. நீ அந்த நேரத்தில் நீ சோர்ந்து போவனா உன்னுடைய பலன் எப்படிப்பட்டது? அது குறுகினது. உன்னால மறுபடியும் எழுந்திருக்க முடியாது. உன்னால எழுந்திருக்க முடியாது. 3வது உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கதவை திறந்தேன், இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா, சொல்லுங்க, அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு என்ன செய்யல? மறு உத்தரவு கொடுக்கல. பிரைஸ் அல்லாஹ். அவரை தேடினேன், அவரை காணல. அவரை நோக்கி கூப்பிட்டேன், மறு உத்தரவு வரல. உடனே என்ன பண்ணிட்டோம்? சோர்ந்து போகுது. ஜெபம் பண்ண சொன்னார், ஜெபம் பண்ணேன். உபவாசம் போட சொன்னார், உபவாசம் போட்டேன். 3 நாள் 40 நாள் போட்டாச்சு, ஒரு மாற்றமும் வரல, ஒரு உத்தரவும் இல்லை. நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், இனி நான் ஜெபமே பண்ண மாட்டேன். கரெக்டாக சொல்லிட்டாங்க, நான் என் ஜெபமே பண்ண மாட்டேன். ஏன்? எனக்கு வந்த சோர்வு என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னா, இனி ஜெபிக்கவே கூடாது. சில நேரத்தில் மற்றவர்கள் சொன்ன வார்த்தை நம்ம என்ன செய்யும் தெரியுமா? சோர்ந்து போக பண்ணிரும். 4வது சோர்வு சில ஆளுக்கு வரும் பாருங்க. யோனாவுக்கு வந்த மாதிரி வரும். யோனாவுக்கு எப்படி வந்துச்சு? யோனா 4வது அதிகாரம் 8வது வசனம். சூரியன் உதித்த போது தேவன் எதை கட்டளையிடுறாரு? உஷ்ணமான காற்றை கட்டளையிட்டார். வெயில் யோனாவுடைய தலையில வெயில் பட்டதுனால அவன் சோர்ந்து போகிறான். சோர்ந்து போய் என்ன சொல்றான்? தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாகிறது நலமாயிருக்கும் அப்படிங்கிறான். சொல்றான், ஏன் இனி வாழணும்? நம்ம என்ன செய்திடலாம்? செத்துடலாம். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில வருகிற சோர்வு என்ன முடிவுக்கு வந்துடும் தெரியுமா? முதல்ல நடக்கல, ஜோமணி பார்த்தேன், நடக்கல. அடுத்து என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம ஏன் வாழணும்? நம்ம ஏன் வாழணும்? ஏன் வாழணும்? நம்முடைய வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று நம்மளை என்ன செய்யுது அப்படின்னா கொண்டு போய் நிற்குது. நல்ல கவனிங்க. 6வது, யோபுவுக்கு ஒரு சோர்வு இருந்தது. அவனுக்கு எப்படிப்பட்ட சோர்வு அப்படின்னா வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 27வது வசனம். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல.
அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளத்திரியங்கள் எனக்கு சோர்ந்து போயிற்று. யோபுக்கு என்ன வாஞ்சமா? அவரை நான் எப்ப பார்ப்பேன். ஓ glory to God. இப்ப அவரை பார்க்கும்படி அவன் காத்திருக்கிறான். அவன் காத்திருக்கிறதுனால அவனுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா ஒரு பெரிய சோர்வு வந்துருச்சு. ஏழாவது, தானியேல் என்ன செய்கிறான் அப்படின்னா சோர்வு அடைகிறான். தானியேல் 8வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது, தானியேல் சோர்வு அடைந்து சில நாள் வியாதிப்பட்டு இருந்தேன்னு சொல்றான். அப்ப நல்ல கவனிங்க, உங்க வாழ்க்கையில சோர்வு கடந்து வரும் பொழுது என்ன கடந்து வருது அப்படின்னா வியாதி கடந்து வருகிறது. அவன் சொல்றான், நான் சோர்வடைந்து சில நாள் எப்படி இருந்தேன்? வியாதிப்பட்டு இருந்தேன். இந்த சோர்வு ஒரு மனிதனை என்ன செய்யாது அப்படின்னா வாழ விடாதுங்க. அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி எலியா சோர்ந்து போய் படுத்து கிடக்குறான். என்ன சொல்றான்? ஏசப்பா என்னை என்ன செய்து கொள்ளும்? எடுத்துக்கொள்ளும். அவனுக்கு வந்ததான சோர்வு, அவனுக்கு எதை சோர்வு கொண்டு வந்தது அப்படின்னா அவனுக்கு ஒரு பயம் வந்தது. அவனுக்கு வந்த பயம் அவனை என்ன செய்து அப்படின்னா சோர்வடைய செய்து அவனை படுக்க வச்சிருச்சு. நான் இனி வாழ விரும்பல. தரிசனம் உள்ள மனுஷங்க, ஒரு வல்லமையான ஊழியக்காரன் சோர்வடைந்து படுத்திருக்கிறான். தூதன் வந்து அவனை எழுப்பி அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்குப்பா, நீ ஏன் இந்த படத்துல படுத்திருக்கிற? உனக்கு அப்படி என்ன நடந்துச்சு? நான் மட்டும்தான் இருக்கிறேன், என் கூட உள்ள தீர்க்கதரிசி எல்லாம் செத்து போயிட்டா, என் உயிரும் நாளைக்கு போயிடும். எத்தனையோ பேர் சொல்ற வார்த்தை இது. நான் மட்டும்தான் இருக்கிறேன், எனக்கு யாருமே உதவி செய்ய யாரும் இல்லை. இந்த சோர்வு வந்த உடனே தரிசனத்தை பின்தொடர முடியல, வாழ்க்கையை தொடர முடியல. தூதன் சொல்றான், நீ போ, நீ செய்ய வேண்டிய வேலை இன்னும் நீ முடியல. லிசன், அவனை பலப்படுத்தினார். அவன் போக வேண்டிய இடத்திற்கு போன பொழுது அவனை கொண்டு செய்ய வேண்டிய தேவ திட்டத்தை தேவன் செய்து முடித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சோர்வு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு முடிவை உண்டாக்கி விடுகிறது. இன்னைக்கு அந்த சோர்விலிருந்து, மன சோர்விலிருந்து நீங்க வெளியே வரணும். மன சோர்விலிருந்து நீங்க இன்னைக்கு என்ன செய்யணும்? நீங்க வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா கடகடன்னு உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இந்த மன சோர்வு தான் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை, உங்க தரிசனத்தை, நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய விடாம அது என்ன செய்யுது அப்படின்னா தடுக்குது. இன்னைக்கு நான் உங்களோடு கூட எரேமியா தீர்க்கனை குறித்து பேச விரும்புகிறேன். எரேமியாவின் புத்தகம் 20வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 20வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எரேமியா யார்? இந்த எரேமியா சோர்ந்து போய் இருக்கிறான். என்ன செய்திருக்கிறான்? மனசோர்வு அடைந்து தேவனால் அழைக்கப்பட்ட எரேமியா மனசோர்வு அடைந்து
இவன் ஆண்டவர்கிட்டயே கேள்வி கேட்கிறான். உங்களை விட கில்லாடியா இருக்கிறான். அவன் ஏன் சோர்ந்து போனான் அப்படின்னா 19வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் எரேமியாவை கூப்பிடுறார். எரேமியாவை கூப்பிட்டு, நான் உனக்கு சொல்ல போகிற காரியத்தை நீ என்ன செய்ய, ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரின் மூப்பரிலும் சிலரை கூட்டி கொண்டு போய் அவங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லு அப்படிங்கிறார். யாருக்கெல்லாம்? ஜனத்திற்கும் ஆசாரியனுக்கும் சொல்லு அப்படின்னு எரேமியாவை கூப்பிட்டு, எரேமியா இப்ப தேவன் சொல்ற வார்த்தைக்கு காத்திருக்கிறான். அந்த நாட்களில் தீர்க்க தரிசனம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. தேவன் ஒரு வார்த்தையை பேசுவதற்கு, தேவன் ஒரு வார்த்தையை அவர்கிட்ட பெற்றுக்கொள்வதற்கு தேவன் எத்தனை நாள் சொல்றாரோ அத்தனை நாள் அவன் தேவனுடைய பாதத்தில் என்ன செய்யணும்? படுத்து கிடக்கணும். அப்படி வார்த்தையே பெற்றுக்கொண்டு இவன் என்ன செய்தான் அப்படின்னா, எரேமியா இந்த வார்த்தைகளை கொண்டு போய் அவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். பிரைஸ் தி லார்ட். 19வது அதிகாரம் 14-15 வாசிங்க. கர்த்தர் தன்னை தீர்க்க தரிசனம் சொல்ல அனுப்பிய தோப்பிலிருந்து வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நின்று கொண்டு எல்லா ஜனங்களையும் பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்றான். என் வார்த்தைகளை கேளாதபடிக்கு கடினப்படுத்தினதினால் சொன்ன எல்லா தீங்கையும் இதன் மேலும் இதற்கு அடுத்த பட்டணங்கள் மேலும் வர பண்ணுவேன் என்று யார் சொன்னது அப்படின்னா, சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு. எதனால? எப்பா, என் வார்த்தைகளை நீங்க கேளாம போனதுனால நான் என்ன செய்வேன்? உங்க இருதயத்தை நீங்க கடினப்படுத்தினதுனால, உங்க கழுத்தை கடினப்படுத்தினதுனால நான் இனி உங்களுக்கு நான் தீங்கை வர பண்ணுவேன். அடுத்தடுத்து வருகிற எந்த ஊருக்கு போனாலும் நீ என்ன செய்ய மாட்ட? ஆசீர்வாதமா இருக்க மாட்டேன்னு கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்றான். இல்ல, கர்த்தர் தான் என்ன சொன்னாரு? இந்த வார்த்தையை சொல்லுன்னு அனுப்புறாரு. இப்ப வந்து இந்த எரேமியா இந்த வார்த்தையை ஜனங்களுக்கும் ஆசாரியனுக்கும் சொல்றாரு. இப்ப நல்ல கவனிங்க. அந்த இடத்துல 1வது வசனம் 21, எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதை ஆசாரியனான இம்மேருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணைக்காரனுமாகிய பஸ்கூர். யாரு? பஸ்கூர். இவன் யாரு அப்படின்னா, அந்த ஆலயத்தினுடைய தலைவன், அந்த ஆலயத்தினுடைய அதிகாரி. பிரைஸ் தி லார்ட். இப்போ இவன் என்ன செய்யறான்? இந்த எரேமியா சொன்ன வார்த்தையை கேட்டு இவன் இந்த பஸ்கூர் என்ன செய்யறான் அப்படின்னா, எரேமியாவை பிடித்து அவனை சிறைச்சாலையில் அடைக்கிறான். கர்த்தர் சொல்ல சொன்ன வார்த்தையை சொன்னதுக்கு நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? சிறைச்சாலை வந்துருச்சு. சிறைச்சாலையில் போட்டு இவனை அடிக்கிறான். இவன் துன்புறுத்தப்படுகிறான். இவன் வேதனைப்படுகிறான். லிசன், எதற்காக? கர்த்தர் சொல்ல சொன்ன வார்த்தையை சொன்னதுக்கு. இந்த பஸ்கூர் யாரு அப்படின்னா, அவன் ஒரு தீர்க்கதரிசி தான், ஆனா கள்ள தீர்க்கதரிசி. கர்த்தர் சொல்லாத வார்த்தையே சொன்னதாகவும் ஜனங்களை திசை திருப்பி இவன் என்ன செய்யக்கூடியவனாய் இருந்தா அப்படின்னா, விக்கிரகங்களுக்கு வழிபடக்கூடியவனாயிருந்தான், ஜனங்களை திருப்புகிறவனாயிருந்தான். பிரைஸ் தி லார்ட். இவன் இந்த எரேமியாவுடைய வார்த்தைக்கு கேட்கல, சிறைச்சாலையில் போட்டுட்டான். கொஞ்சம் நல்ல கவனிங்க. சிறைச்சாலையில் தன்னுடைய 2 கால்களும் கட்டப்பட்டவனாய், பிரைஸ் தி லார்ட், தன்னுடைய சரீரம் தொங்கப்பட்ட நிலையில் இருக்கிற எரேமியா
மனசோர்வு அடைகிறான். மனசோர்வு என செய்யாத குற்றத்திற்கு இவன் எங்க இருக்கிறான்? சிறைச்சாலையில் இருக்கிறான். அதுவும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொன்னதுக்கு. இவனா பேசல. இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப மறுநாளில் அவனை பஸ்கோர் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவனை விடுதலை ஆக்குறான். இவன் வெளியே வந்த உடனே அவன் சொல்றான், இனி நீ பஸ்கூர் என்று அழைக்கப்படாமல் நீ யாராய் அழைக்கப்படுவ அப்படின்னா, மாகோர் மிசாபிப் என்று அழைக்கப்படுவாய். அப்படின்னா என்ன? ஒவ்வொரு பக்கத்திலும் பயங்கரம் அப்படின்னு அர்த்தம். யாருக்கு? இந்த பஸ்கூருக்கு. உன் வாழ்க்கையில இனி நடக்க போகிற ஒவ்வொரு அசைவிலையும் நீ எதை பார்க்க போகிற அப்படின்னா, பயங்கரத்தை பார்க்க போகிற. அல்லேலூயா. நீ பட்டணத்திற்கு வெளியாய் நீ மரித்து கிடப்ப. லிசன், அவ சொல்ற வார்த்தை. காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நீ எதிர்த்து நிற்கிற. என கண்பானவர்களே, இந்த எரோமியா சொல்லிட்டு அவ முதலாவது செய்த காரியம் என்ன தெரியுமா? வெளியே வந்துட்டான். சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்துட்டான். ஏன்னா நிறைய நேரத்தில் உள்ளிருந்து பேச முடியாது பாருங்க. என்ன சொல்லும்? நான் உள்ளே போயிட்டு வெளியே வந்து உன்னை வச்சு நினைச்சிடுறேன், வச்சுக்கிடுறேன் சொல்கிறோமா இல்லையா? இப்போ உள்ளே இருந்து என்ன செய்ய முடியல? எதுவும் பேச முடியல. எல்லா அடியையும் அவன் வாங்கிட்டு இப்போ என்ன செய்கிறான் அப்படின்னா, வெளியே வரான். எங்கே வரான்? வெளியே வந்து 7வது வசனத்தில் அவன் பேசுகிறான் பாருங்க. கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்ன செய்தாங்க? சொல்லுங்க. யார்கிட்ட பேசுறான்? யார்கிட்ட பேசுறம்மா? தேவன்கிட்ட வந்து சொல்றான். என்ன சொல்றான்? ஆண்டவரே, நீர் என்னை இணங்க பண்ணினீர். நீங்க சொன்னீங்க, நான் போய் என்ன செய்தேன்? நான் பேசினேன். நீர் சொன்ன வார்த்தையை நான் என்ன செய்துட்டேன்? தீர்க்க தரிசனமா சொல்லிட்டேன். ஆனா அவர்கள் என்னை மேற்கொண்டு விட்டார்கள். என்னுடைய சத்துருக்கள், யாருக்கு நான் பேசினோ, யாருக்கு வார்த்தையை சொல்ல சொன்னோ, அவர்கள் என்னை என்ன செய்துட்டாங்க? சொல்லுங்க, மேற்கொண்டு விட்டாங்க. அப்ப நல்லா கவனிங்க. இவன் யாருடைய தீர்க்க? இயேசுவினுடைய தீர்க்கங்க. போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றான். ஆனா யார் ஜெயித்துட்டா அப்படின்னா, சத்துரு ஜெயித்துட்டான். அவன் வேதனையில சொல்றான், நீங்க என்ன இணங்க பண்ணினீங்க, அவன் என்னை ஜெயித்துட்டான்ப்பா, அவன் என்னை ஜெயித்துட்டான். ஜெயித்தது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளும் என்ன நகைப்புக்கு இடமானே, என்னை பார்த்து பரியாசம் பண்றான், என்னை பார்த்து சிரிக்கிறான். எல்லாருடைய நகைப்பிற்கும் நான் காரணரா நிற்கிறேன். எல்லாருடைய வார்த்தையும் என் மேல வீசப்பட்டது. உங்க வார்த்தையை தானே நான் சொல்ல போனேன், நீங்க சொன்ன வார்த்தையை தானே நான் பேச போனேன். Glory to God. கொஞ்சம் நல்லா கவனிங்க. எந்த அளவுக்கு அவன் மனசோர்வு அடைந்திருந்தா அவன் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பான். பிரைஸ் அல்லாஹ். முதலாவது, நான் மனசோர்வு அடையும் பொழுது
மற்றவர்கள்ட்ட போய் பேசாத. யார்கிட்ட பேசாத? அவங்க என்னை அப்படி பேசிட்டாங்க, இவங்க என்னை இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு என்ன செய்யாத, சொல்லாத. தேவன்கிட்ட வந்து நடந்ததை உண்மையாய் பேசணும். தான் ரொம்ப முக்கியம். அவன் எப்படி பேசுறான்னா, ஆண்டவர்கிட்ட உண்மையாய் பேசுறான். பி ஹானஸ்ட். என்ன நடந்ததோ அப்படியே சொல்றான். நடந்ததை அப்படியே சொன்னான். நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். நடந்ததை நம்ம என்ன செய்ய மாட்டோம், அப்படி சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா, ஏதாவது தவறு நம்ம மேல ஃபால்ட் வந்துடக்கூடாதுன்னு அதை மறைச்சு இப்படியாக்கும் சங்கதின்னு சொல்லுவோம். விடுதலை அடையவே முடியாது. அப்ப மன சோர்விலிருந்து நீங்க விடுதலை அடைவதற்கு முதல்ல யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னேன்? உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட பேசக்கூடாது. நான் இப்படி இருக்கிற உன் நிலையை, உன் சூழ்நிலைகளை, உன் கஷ்டத்தை மற்றவங்ககிட்ட சொல்லாத. யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, ஏசப்பட்ட சொல்லு. எப்படி சொல்லணுமா? உண்மையா சொல்லு, நடக்கிறத சொல்லு. நீ நடந்து வந்த, நீ பட்ட அவமானத்தை, நீ பட்ட கஷ்டத்தை நீ சொல்ல. அவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க என்னை இணங்க பண்ணினீங்க, நான் இணங்கினேன், அவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க, என்னை மேற்கொண்டுட்டாங்கப்பா. நான் அந்த இடத்துல தலை குனிந்து நிற்கிறேன், தலை குனிந்து நிற்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு தீங்க உண்டாக்குவார் நான் சொன்னேன், ஆனா தீங்கு அவருக்கு வரல, எனக்கு வந்துருச்சு. புரியுதா? இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் இது நடக்கும் பாருங்க. நம்ம இன்னொரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணும் பொழுது என்ன நடக்கும்னா, அந்த காரியம் நமக்கே அது நடக்கும் பாருங்க. ஏன் நடக்குது அப்படின்னா, அதற்கு காரணம் நம்ம தான். பிரைஸ் சொல்லலாம். அப்போ நான் சொல்லுவேன், உங்கள் இருதயத்தில் இருக்கிறத அவற்றை ஊற்றணும். உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கு, என்ன ஃபேக்ட் நடந்தது, என்ன அது அப்படியே சொல்லுங்க. கட்டாயம் இந்த மனசோர்வு உங்களை வீட்டை என்ன செய்யணும் தெரியுமா, நீங்கிறோம். அல்லேலூயா. ரெண்டாவது அவ சொல்றான், வாசிங்க. Glory to God. 9வது வசனம். ஓ glory to God. என்ன போதும்க்கா. அவன் என்ன சொல்றான், இந்த மனசோர்வு அடைந்ததுனால அவன் வாழ்க்கையில அநேகருடைய நகைப்பிற்கு இடமானதுனால, அநேகருடைய வார்த்தைக்கு இவன் பரியாசம் அடைந்ததுனால அவன் சொல்றான், நான் இனி அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலும் பேசாமல் இருப்பேன். நீங்க எடுத்த முடிவு அவன் எடுத்திருக்கிறான். மனசோர்வு வந்த உடனே இன்னைக்கு சர்ச் கட், ஜெபம் கட், டோட்டலா கரண்டே கட் ஆயிரும். எதனால மனசோர்வு வந்ததுனால அவன் சொல்றான், இனி நான் என்ன செய்ய மாட்டேன், அவரை குறித்து நான் சொல்ல மாட்டேன், பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன், அவருடைய நாமத்தில் நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நான் பேசாமல் இருப்பேன்னு முடிவு எடுக்கிறேன். நல்ல முடிவு. ஆனா பாருங்க, முடிவெடுத்து இருக்கிறான். எப்படி இருக்கிறான்னா, ஸ்ட்ராங்கா இருக்கிறான். நான் இனி அவர் சொல்ற வார்த்தையை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் கேட்க மாட்டேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்து இருக்கிறான். ஆனா அவனுக்குள்ள, வாசிங்க, அவனுக்குள்ள அவருடைய வார்த்தை எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல அவன் இருதயத்தில் இருந்ததா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கண்பானவர்களே, நீ முடிவெடுக்கலாம்.
நான் ஆராதிக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் அங்க போக மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கலாம். ஆனா அவருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் பொழுது இந்த வார்த்தை உங்களை என்ன செய்யாதுன்னா சும்மா இருக்க விடாது. என்ன செய்ய விடாதுமா? சொல்லுங்க. சும்மா இருக்க விடாது. அவன் சொல்றான், அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினிய போல என் இருதயத்தில் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அக்கினி எரியும் போது அதை சகிக்க கூடாம நான் என்ன செய்தேன் அப்படின்னா இளைத்து போனேன். என்னால பொறுக்க கூடாமல் இருந்தது. பிரைஸ் அல்லாஹ். இன்னைக்கு அநேக நேரத்தில் அவன் என்ன செய்தான்? இப்படி முடிவெடுத்தவன் இரண்டாவது என்ன செய்யறான் தெரியுமா? அவருடைய வார்த்தை அவனுக்குள்ள இருந்து எரிய ஆரம்பித்த உடனே வேற வழியே இல்லை, கீழ்ப்படிஞ்சிட்டான். என்ன செய்துட்டான்? சொல்லுங்க, என்ன செய்துட்டான்? கீழ்ப்படிந்துட்டான். எதுக்கு கீழ்ப்படிந்தான் தெரியுமா? அவன் எதற்காக அழைக்கப்பட்டானோ அவன் அழைப்பிற்கு அவனை கீழ்ப்படுத்திட்டான். ஊழியத்தில் நெருக்கம், பாரம், கஷ்டம் வரும்பொழுது ஏன் இந்த ஊழியத்தை செய்யணும், ஊழியத்தை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் போயிடுறான். என்ன காரணம் அப்படின்னா உள்ள வார்த்தை இல்லாததுனால, அழைப்பு இல்லாததுனால அந்த அழைப்புல அவர்களால் என்ன செய்ய முடியல அப்படின்னா நிலைத்து இருக்க முடியலைங்க. பிரைஸ் அல்லாஹ். அவன் என்ன செய்தான்? இப்ப அவனுக்குள்ள இருந்த அந்த வார்த்தை என்ன செய்தது அப்படின்னா அவனை போக விடலை. அவன் முடிவெடுத்தான், நான் இனிமே என்ன செய்ய மாட்டேன், உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும் மாட்டேன். ஆமா, உங்களை போல நீங்க பேசலன்னா எனக்கு என்ன, யாருக்கு நஷ்டம்னு சொல்லிட்டு போகல. நீ பேசலன்னா எனக்கு என்ன, போ பேசாம சொன்னானா? சொல்லல, அமைதியா இருக்கிறான். அவனுக்குள் இருந்த அந்த வார்த்தை அவனை மறுபடியும் தட்டி எழுப்புது. நான் சொல்லுவேன், வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, எந்த வார்த்தை? 1000 வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும், அந்த வார்த்தையை நான் பேசல. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துச்சு. அந்த வார்த்தை என்ன, எங்க இருந்துச்சாமா? அவனுடைய எலும்புகளுக்குள் அடைப்பட்டு இருந்தது. வார்த்தை எலும்புகளுக்குள்ள என்ன செய்தது? அடைப்பட்டு இருந்தது. இந்த வார்த்தை அவனை என்ன செய்தது தெரியுமா? உயிர்ப்பித்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மனசோர்விலிருந்து நீ வெளியே வரணும் அப்படின்னா ரெண்டாவது கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். கீழ்ப்படிதல். ஏன் இந்த மனசோர்வு உங்களை கீழ்ப்படிய விடாது, தேவனை நம்ப விடாது, தேவனுக்கு செய்ய வேண்டும் என்று இருக்கிற ஊழியத்தை செய்ய விடாது. பிரைஸ் அல்லாஹ். அப்ப வார்த்தை இருக்கும் பொழுது அது உங்களை என்ன செய்திரும் தெரியுமா? ஊழியத்திற்கு நீங்க செய்ய நினைக்கிறதற்கு உங்களை கீழ்ப்படிய வைத்திரும். எங்க நான் இப்படி சொல்றேன் பாருங்க, கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப கஷ்டமான வேலையாக்கும். ரொம்ப கஷ்டம்னா இருக்கிறதுலையே பெரிய கஷ்டம் என்னது? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் நீங்க ஒரு வேதனையான ஒரு அனுபவமா நீங்க நினைச்சீங்கன்னா, கீழ்ப்படியாமை அதைவிட உங்களுக்கு வேதனையாய் மாறும், அதைவிட அதிகமா இருக்கும். சொல்லுது புரியுதா புரியலையா? கீழ்ப்படிதல் உங்களுக்கு ஒரு வேதனையாய் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கீழ்ப்படியாமை அதைவிட உங்களுக்கு அதிகமான வேதனையை கொடுக்கும். அப்ப நினைப்பீங்க, ஒழுங்கா நம்ம என்ன செய்திருக்கலாம், அவர் சொல்ல கேட்டு சர்ச்சுக்கு போயிருக்கலாம். சர்ச்சுக்கு போயிருந்தா இது நடந்திருக்காது. எப்போ நடந்த பிறகு. ஏன் நடந்துச்சு? என்னுடைய கீழ்ப்படியாமை.
இப்ப நான் என்ன சொல்லுறேன்? கீழ்ப்படிந்தா இது நடந்திருக்காது. அப்ப நல்ல கவனிங்க, இந்த மனசோர்விலிருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னா நீங்க முதல்ல நீங்க கீழ்ப்படியக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது 20வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ரைட். கேட்டேன், பயம் சூழ்ந்திருந்தது. சரி போதும், அந்த ஒரு வார்த்தை போதும். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டே எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, எனக்கு பயம் சூழ்ந்தது. லிசன், பயம் சூழ்ந்தது. இந்த பயம் உங்க வாழ்க்கையில இருக்கிறது வர என்ன நடக்கும் தெரியுமா? எந்த வேலையும் உங்களை செய்ய விடாது. நான் இப்படி சொல்றேன், கோலியாத் 40 நாள் இரவும் பகலும் அந்த ஜனங்கிட்ட வந்து என்ன செய்யறான் அப்படின்னா பயமுறுத்துகிறான். இருக்கா? 40 நாள் இரவும், அந்த வார்த்தை ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, இரவும் பகலும் அந்த வார்த்தையை சொல்லுகிறான். பிரைஸ் அல்லாஹ். சாயங்காலம் சொல்றான். இப்ப இந்த கோலியாத் கேட்ட வார்த்தையை கேட்டுட்டு போய் இந்த ஜனங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா படுக்கிறாங்க. படுக்கும்போது தூக்கம் வருமா? தூங்கிறதுக்கு முன்னாடி எங்க அந்த கோலியாத் இப்படி பேசுறானே, அவனை ஒண்ணுமே செய்ய முடியாதா? அவனை ஒண்ணுமே செய்ய முடியாதா? பேசுவோமா இல்லையாங்க? ஏன்னா ராத்திரி என்ன செய்யறான் சொல்றான், அந்த வார்த்தை அவன் சொல்ற பேசுற வார்த்தையை கேட்டுட்டு வந்து படுக்கும் பொழுது நம்ம வீட்டில் என்ன செய்யறோம் அப்படின்னா பிள்ளைகள் கேட்கலாம், குடும்பத்தில் இருக்கிற உறவினர்கள் பேசலாம். லாஸ்ட்ல என்ன முடிவு? பேசாம படு. நம்மால அவனை என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. காலையில் எல்லாரும் வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே கோலியாத் டிப் டாப்பா வந்து நின்றுறான். டிப் டாப்பா வந்து என்ன செய்யறான்? நின்று மறுபடியும் பேசுறான். வார்த்தையை கேட்டுட்டு போன ஜனங்களால வேலை செய்ய முடியல. வேலை செய்யும் போதெல்லாம் யாருடைய வார்த்தை தான் ஞாபகம் வரும்? கோலியாத்துடைய வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வரும். லிசன், ஜனங்கள் அவனுடைய வார்த்தையை கேட்டு இப்ப ஜனங்கள்லாம் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு ஒத்த கோலியாத்து. இந்த செய்தி எல்லாம் எங்க போகுது அப்படின்னா சவுல்ட்ட போகுது. அப்போ இவன் பயப்படுறான். யாரு? ஏன்னா ஒருத்தன் பேசினா பரவாயில்ல, மொத்த ஊர் ஜனமும் என்ன செய்யுது? பேசுது. பேசுவதை கேட்ட சவுல் பயந்து போய் வெளியே வராம இருக்கிறான். எங்க ஜனங்கள்லாம் ஓ ராஜா வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி முன்னாடி தள்ளி விட்டுட்டு ஏதாவது சம்பவிச்சு போச்சுன்னா இல்ல, அப்ப இவனும் என்ன செய்யல? வெளியே வரல. ஒருத்தன் வெளியே வரான், தாவீது. அவனுக்கு முன்பாக அவன் நிற்கிறான். அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? Glory to God. பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், நீ தடியோடு என்னிடத்தில் வர நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை என்ன செய்தான் அப்படின்னா சபித்தான். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா, நான் இன்றைக்கு உன்னை மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன்னா. தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ ஹலோ நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வரப்பா, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களில் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைக்கு இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Glory to God. Hallelujah.
ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், இன்றைக்கு, இன்றைய தினம், நாளைக்கு இல்ல, நாளை கழிச்சு இல்ல, ஒரு மாசம் கழிச்சு நான் மறுபடியும் வாரேன்டா, நான் போய் 10 பேரை கூட்டிட்டு வரேடான்னு சொல்லல, இன்றைக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை இன்றைக்கு என் கையில ஒப்பு கொடுப்பேன். கர்த்தர் ஒப்பு கொடுப்பா. நான் தனியாளா வரலடா. நீ எந்த தெய்வத்தை நிந்தித்தையோ அந்த தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் வருகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப திரும்பி பார்க்கறான், என்னடா ஒரு சின்ன பையன், இவன் மட்டும்தான் இருக்கிறான். இவன் சொல்றான், இவனுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறான்? சேனை இருக்குங்கிறான், ராணுவம் இருக்குங்கிறான். திரும்பி சுத்தி எல்லாம் பார்க்கறான், ஒரு வயலையும் காணோம். கொஞ்சம் நல்ல கவனி. அப்ப தாவீது தனக்குள்ள நினைத்திருந்தது என்ன அப்படின்னா, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நீங்க மன சோர்வு அடைந்து உட்கார்றீங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரணும், நான் தனியா உட்கார்ல, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த சூழ்நிலையில தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் இல்லைன்னு நீங்க நினைக்கும் போது தாங்க அந்த சோர்விலிருந்து உங்களால வெளியே வர முடியல. நான் தனியா இருக்கிறேன்னு நீங்க சோர்வு அடைந்ததால தான் நீங்க பக்கத்து வீட்டுக்கு போறீங்க, அக்கா கேட்டையா சங்கதின்னு சொல்றீங்க. இப்ப நான் சொல்லுவேன், உங்க கூட யார் இருக்கா சொல்லுங்க. அவ இப்ப சொல்றான் பாருங்க, 11வது வசனத்துல வாசிங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரோ, ஓ glory to God, என்னோடு இருக்கிறார். யாரா இருக்கிறார் அப்படின்னா, ஒரு பராக்கிரமசாலியா இருக்கிறார், ஒரு யுத்த வீரனாய் இருக்கிறார். அவர் சொல்றாரு, ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது இதை நீங்க அறியணும், இதை நீ அறிந்து கொள்ளணும். ஏன்னா அந்த வார்த்தை அவனுக்குள்ள இருந்து எரிந்ததுனால இவன் என்ன நினைச்சான், இவர் நம்மளை விட மாட்டாரு, இவர் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு, விட மாட்டாரு அப்படின்னு நினைச்சான். அப்ப என் கூட அவர் இருக்கிறார், வேற வழியே இல்லை. இப்ப என்ன முடிவுக்கு வரான் அப்படின்னா, கர்த்தர் என் கூட யாரா இருக்கிறார், பராக்கிரமசாலியா இருக்கிறார். என்னை எவன்லாம் துன்பப்படுத்தினாலும் அவன்லாம் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், அவனுடைய காரியம் வாய்க்காம போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களோடு இருந்தா, கர்த்தர் உங்களோடு இருந்தா யாரு துன்பப்படுவா? யாரெல்லாம் உங்களை துன்பப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் இந்த மன சோர்வடைய செய்தார்களோ, அவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்களாம், என்ன செய்வாங்களாம், உங்களை மேற்கொள்ள முடியாம அவர்கள் இடறுவார்கள். அடுத்த வசனம் சொல்லுது, அவங்களுடைய காரியம் வாய்க்காது. அவங்க காரியம் என்ன செய்யாது சொல்லுங்க, வாய்க்காது. திட்டமா ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அப்படி சொல்லுவேன். இந்த மனசோர்வு இருக்கு பாருங்க, மனசோர்வு அது என்ன செய்யும் அப்படின்னா, தேவனை பார்க்க விடாது, தேவனை என்ன செய்யாது, இல்லைன்னா தேவனை நம்ப விடாது. அது எப்பவுமே என்ன செய்யும் அப்படின்னா, நம்முடைய சூழ்நிலைகளை
உள்நோக்கியதா இருக்கும். அப்படின்னா என்ன? சோர்வு, மனசோர்வு என்ன செய்யாது அப்படின்னா தேவனை நம்ப விடாது. அது எப்பொழுதுமே என்ன செய்யும் அப்படின்னா நம்மை சுற்றிலும் இருக்கிற அந்த சூழ்நிலைகளை உள்நோக்கியதா இருக்கும். அப்படின்னா அது உங்களை என்ன செய்யாது அப்படின்னா அந்த சூழ்நிலையில இருந்து உங்களை வெளியே விடாது, அதையவே சார்ந்து இருக்கும்படி தான் உங்களை என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ நான் இப்படி சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு இன்னும் புரியலை. இப்போ 6 மணி ஆயிடுச்சா? காலையில் 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு எந்திக்கணும். 6 மணிக்கு என்ன செய்யணும்? எந்திக்கணும். நம்ம என்ன சொல்கிறோம்? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, 8 மணிக்கு தானே ஆராதனை, இன்னும் 2 மணி நேரம் இருக்குது, ஒரு 10 நிமிஷம் அப்படி கண்ணை அடைச்சி திறந்துக்கிறேன். கண்ணை அடைச்சி சொல்லுங்க, கண்ணை அடைச்சி திறக்கிறதுக்கு எத்தனை நிமிஷம்? 10 நிமிஷம். அப்படி கண்ணை அடைச்சி திறக்கிறதுக்குள்ள மணி 8 ஆயிரும். கண்ணை அடைச்சி திறக்கிறதுக்குள்ள நீங்க என்ன சொல்லிட்டு படுத்தீங்க? 10 நிமிஷம். ஆனா 2 மணி நேரம் போயிடும். அப்ப சொல்லும், 8 தானே ஆகுது, பாட்டெல்லாம் பாடட்டும், பாட்டெல்லாம் பாடட்டும், செய்திக்கு போனா போதும். செய்திக்கு பஸ் பிடிச்சி இங்க வர்றதுக்குள்ள ஆமேன் பாஸ்டர் போட்டுருவாரு. முதலா வந்துட்டு, பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் வந்திருக்கேன்னு எனக்கு என்ன செய்யணும் பாஸ்டருக்கு தெரியணும்ல. நான் ஜெபம் பண்ணாம போயிட்டேன்னா பாஸ்டருக்கு நான் வந்தது என்ன செய்யாது, தெரியாது. சொல்லுது புரியுதா? இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? என்னங்க? மனசோர்வு. இந்த மனசோர்வு என்ன செய்யும்னா பலிய மற்றவன் மேல போடும். நான் 8 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன் பாஸ்டர், ஆனா இந்த வீட்டில் இருக்கிற இந்த பையன் இருக்கான் பாருங்க, எது பையன், என் சோர்வுக்கு நான் யாரை கூப்பிடுறேன் சொல்லுங்க? என் பையனை கூப்பிடுறேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப இந்த மனசோர்வு உங்களை என்ன செய்யாது அப்படின்னா தேவனை தேட விடாது. நீங்க புரிந்து கொள்ளணும். Glory to God. நீங்க இந்த மனசோர்வு அடைந்திருக்கும் போது நீங்க தேவ சமூகத்தில் இருந்தாதாங்க உங்களை என்ன செய்யும் தெரியுமா? அந்த மனசோர்வோடு கூட போராடுவதற்கு உங்க சரீரம் உங்களுக்கு ஒத்துழைக்கும். நீங்க மனசோர்வு அடைந்திருக்கும் போது நீங்க எங்க இருக்கணும்? தேவனுடைய சமூகத்தில் இருந்தா மட்டும்தான் அந்த சோர்வை நீங்க மேற்கொள்வதற்கு போராட உங்களை அனுமதிக்கும். நான் இப்போ அடுத்த பாயிண்ட் சொல்கிறோம் பாருங்க. என்ன முடிவு எடுத்திருந்தா, நான் இனி அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த மாட்டேன், இனி நான் என்ன செய்ய மாட்டேன், அவர்கிட்ட பேச மாட்டேன். அப்போ சில சூழ்நிலைகள், சில நெருக்கங்கள் நமக்கு தேவன் கொடுக்கும் பொழுது எங்கே வந்துடணும் தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்திற்கு வந்துடணும். இப்போ அந்த எரோமியா தீர்க்கன் சொல்கிறான், என்ன முடிவெடுத்தான்? நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் அவர்கிட்ட பேச மாட்டேன்னு முடிவெடுத்தவன் இப்போ சொல்றான், கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவருடைய கைகளுக்கு தப்புவிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனசோர்வு அடைந்து நான் கர்த்தரை துதிக்க மாட்டேன், அவரிடத்தை பேச மாட்டேன், அப்படி முடிவெடுத்தவன் சொல்றான், கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவருடைய கையிலிருந்து. ஹலோ, நீ ஆராதிக்கும் பொழுது, எப்போ மனசோர்ந்து இருக்கும் பொழுது உடனே என்ன செய்யணும்னா போய் உட்கார்ந்துடக்கூடாது. என்ன செய்யணும்? தேவனை ஆராதிக்கணும். வேதம் சொல்லுது, அவரை பாடு. நீங்க அவரை துதிக்கும் பொழுது அவன் சொல்றான், உங்களுக்கு விரோதமாய் எவ்வளவு பொல்லாதவர்கள் வந்தாலும்
அவர்கள் கையிலிருந்து நான் உன்னை என்ன செய்வேங்கிறாரு, தப்புவிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன் பாருங்க, ஒரு கிறிஸ்தவனுடைய ஆயுதம், அவனை எதிர்க்க உங்களுக்கு தற்காப்பா இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் எது அப்படின்னா துதிதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை துதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தும் பொழுது அது என்ன செய்யும் தெரியுமா? அவரை, யாரை அப்படி துதிக்கிறவரை என்ன வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் அது என்ன செய்யும்? உங்களுக்கு செயல்படும். கர்த்தரை துதிக்கிறதுக்கு நேரம்லாம் இல்லை. எப்போ வேணாலும் ஆண்டவரை துதிக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிக்கலாம். நீங்க எப்பெல்லாம் துதிக்கிறீங்களோ அப்பெல்லாம் எப்படி தேவன் உங்க வாழ்க்கையில செயல்படணும்னு நீங்க விரும்புகிறீங்களோ அப்படி தேவனை என்ன செய்யலாம் தெரியுமா? செயல்பட வைக்கலாம். அப்ப நான் சொல்லுவேன், நீங்க மன சோர்வு அடையும் பொழுது உங்களுடைய பலன் குறுகி போகிறது. அடுத்த நிலைக்கு உங்களை விடாது, அடுத்த காரியத்தை செய்ய விடாது. உன் தரிசனத்தை இழக்க வச்சிரும், உன் ஊழியத்தை இழக்க வச்சிரும். நீ போக வேண்டிய இலக்கை அடைய விடாமல் உன்னை முடங்கி கிடக்க வச்சிரும். கர்த்தர் சொல்றாரு, எழுந்துரு. ஏன் சோர்ந்து போயிருக்கிற? எதை நினைத்து சோர்ந்து போயிருக்கிற? எது உன்னை நெருக்குகிறது? அவங்க அப்படி பேசிட்டாங்க பாஸ்டர், அவங்க அப்படி பண்ணிட்டாங்க பாஸ்டர். என்னதான் இருந்தாலும் அவங்க என்ன அப்படி சொல்லியிருக்க கூடாதுல்ல. சொன்னா சொல்லிட்டு போயிட்டோம். இதனால பாதிக்கப்படுகிறது யார் அப்படின்னா சொன்னவங்க இல்ல, கேட்டு உட்கார்ந்து இருக்கிற நீங்க. உன்னுடைய மனசோர்வு உன்னுடைய சரீரத்தில் பலனை குறுக செய்கிறது மாத்திரமல்ல, சில வியாதியை கொண்டு வருகிறது. சில வியாதியை கொண்டு வருகிறது. அநேகருடைய வியாதிக்கு காரணமே என்னன்னா நம்ம தான், நம்மளுடைய மன சோர்வு தான். அப்ப கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்பர் 1 உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தரை துதிக்கும் பொழுது தேவ திட்டம் என்ன என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தரை துதிக்கும் பொழுது தற்பொழுது நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா அதை அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். கர்த்தரை துதிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதை நீங்க பார்க்க முடியும். எரேமியா 29:11 ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன் மேல நான் என்ன வைத்திருக்கிற வாசிங்க. 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படி நான் உங்களை நினைச்சு, என் நினைவெல்லாம், ஏசப்பாவுடைய நினைவெல்லாம் எப்படி இருக்குன்னா நீங்க எதிர்பார்க்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படி. லிசன், ரொம்ப கவனமா கேளுங்க. ஏசப்பாவுடைய நினைவு எப்படி இருக்கு உங்க மேல? நீங்க எதெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ, யார்கிட்ட? ஏசப்பாட்ட இருந்து நீங்க எதையெல்லாம் எதிர்பார்க்கிறீர்களோ அதை எல்லாவற்றையும் அவள் உங்களுக்கு தருவார். விசுவாசிக்கிறீங்களா? தீமையை தரமாட்டார், தீமையை தரமாட்டார். அவன் காலை உடைங்க ஆண்டவரே ஜெபம் பண்ண ஜெபம் கேட்க மாட்டார், உன் காலை உடைப்பார். புரியலன்னு நினைக்கிறேன். எதிர்மறையான ஜெபத்திற்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? பதில் கொடுக்க மாட்டார். கொடுக்கிறாரா பாஸ்டர்? அவர் கொடுக்கல, இன்னொருத்தன் கொடுக்கிறான். அப்ப அவர் உனக்கு கொடுக்கிற எல்லாமே எப்படி எதுக்கு ஏதுவானதுதான்? சமாதானத்திற்கு ஏதுவானவைகள் எழுதப்பட்டிருக்கு. எல்லா சூழ்நிலையிலையும் நான் இப்படி சொல்லுவேன். ஏங்க, பவுலும் சீலாவையும் கவனிச்சு பாருங்க. என்ன தப்பு பண்ணாங்க? எரேமியா தேவன் சொன்ன வார்த்தைக்கு சொன்னதுனால இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு புலம்புறான்.
பவுலும் சீலாவுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? கர்த்தருடைய வார்த்தையை பேசினாங்க, சுவிசேஷமா என்ன செய்தாங்க? அறிவிச்சாங்க. பிடிச்சு ஜெயிலில் போட்டான். ஜெயிலில் போட்ட உடனே அழுதாங்களா? ஏசப்பா உங்களை அமத்தை தானே சொன்னோம், எங்களை பிடிச்சு ஜெயிலில் போட்டாங்களேன்னு அழுதாங்களா? மனசோர்வடைந்தாங்களா? இல்லை, அங்கேயும் உட்கார்ந்து என்ன செய்தாங்க அப்படின்னா தேவனை துதித்து பாடினார்கள். என்ன நடந்துச்சு? அந்த சிறைச்சாலையினுடைய அந்த அஸ்திவாரமே அசைந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படி சொல்லுவேன், உங்களுடைய சூழ்நிலையின் மத்தியில் நீங்க தேவனை துதிக்கும் பொழுது, அதாவது சில நெருக்கங்கள் வரலாம், சில கடுமையான பகுதியில் கர்த்தர் உங்களை அனுமதிக்கிறார் அப்படின்னா நீங்கள் அதை எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அதை அனுமதிக்கிறார் அப்படின்னா கர்த்தர் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார்னு அர்த்தம். இதை விட ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார்னு அர்த்தம். நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்துவார். அதுக்காக தான் அந்த இடத்துல தலை குனிவு, அதற்காக தான் அந்த இடத்துல உங்களுக்கு வெட்கம் கடந்து வந்தது. சோர்ந்து போகல. இவங்க தேவனை ஆராதித்தது என்ன செய்தது தெரியுமா? சிறைச்சாலையினுடைய தலைவன் ரட்சிக்கப்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அந்த சிறைச்சாலையில் இருந்த அத்தனை பேரும் விடுவிதை ஆக்குனார்கள். ஒருவேளை குடும்பத்தில் நீ ஒரு நபராய் மனசோர்வடைந்தவளாய் இருக்கலாம். நான் சொல்லுவேன், உங்களுடைய துதி உங்களுடைய முழு குடும்பத்தையும் தேவன் பக்கம் திருப்போம். உங்களுடைய ஜெபம் முழு குடும்பத்தையும் ரட்சிப்புக்குள்ள நடத்தும். அதற்காக தான் கர்த்தர் உங்களை இந்த நிலையில அவர் வைத்திருக்கிறார். அப்ப மனசோர்வு அடைந்து நான் அதே இடத்துல என்ன செய்திடக்கூடாது அப்படின்னா உட்கார்ந்துடக்கூடாது. என்ன செய்திடக்கூடாது? உட்கார்ந்து விடக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்துரு. இன்னும் கடைசி ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 22வது அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 22:3. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம். எங்கள் பிதாக்கள் வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர். நம்பின அவர்களை விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவரை துதிக்கும் போது, அவரை துதிக்கும் பொழுது, தேவனிடத்தில் நீ நம்பிக்கை வைக்கும் பொழுது, நம்பின உங்களை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். அல்லேலூயா. அவரை நம்பி கூப்பிடு. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன்? வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. ஆண்டவர் சொல்றாரு, அந்த மன சோர்விலிருந்து நீ உன்னை விடுவித்துக்கொள்.